தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள், நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்நேரமும் தனம் கொண்ட ராசிக்காரர்களாக தான் இந்த பிரபஞ்சத்தில் இனிமே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கடலில் எதிர்நீச்சல் போட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா 7.5 சனி இப்போ தான் உங்களுக்கு முடிஞ்சு இருக்கு. சனி பகவான் வாழ்க்கையோட தத்துவத்தை உங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்துட்டு இந்த 7.5 சனி முடியறதுக்குள்ள உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக மாற்றிட்டு தான் போய் இருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அதன் மூலமாக நல்லது எது, கெட்டது எது, யார் நல்லவர், யார் தீயவர் அப்படின்றதெல்லாம் அப்படியே வழிவகுத்து இனி இந்த வழியில் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு உங்களோட மனசில் பிறந்திருக்கு. அந்த பகுத்தறிவால் தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மேலும் உயரப் போகிறீங்க இனி வரும் காலங்களில். 7.5 சனியே ஒரு மனிதனுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் மறு ஜென்மம் எடுத்ததாக தான் அர்த்தம். ஏன்னா சனி பகவானை போல ஒரு மிகச்சிறந்த குரு இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அத்தனை சூதுவாதையுமே கற்றுக் கொடுத்துட்டு தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார். ஆகையால் எப்போ உங்களுக்கு 7.5 சனியே முடிஞ்சிடுச்சோ இனி உங்களுக்கு வரக்கூடிய காலம் அத்தனையுமே பொற்காலம்தான். 4ல் ராகு இருக்காரு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு சொத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொற்காலமாக இருக்குங்க. கண்டிப்பாக மனை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மனை வாங்கியே தீருவீங்க. புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட நினைவு இந்த காலகட்டத்தில் நிறைவு ஏறியே தீரும். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அத்தனை வழியும் வகுத்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல விதமான ஒரு முடிவுகளை மட்டும்தான் கொடுக்கறதா இருக்குது. 9 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்குமே. அதனால் இந்த காலகட்டத்தை தயவு செய்து நழுவ விட்டுடாதீங்க. எனக்காக தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களும் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளையாரை நினச்சி ஒரு 2 அருகம்புல் எடுத்து பிள்ளையாரோட பாதத்தில் வச்சு நீங்கள் செஞ்ச தவறெல்லாம் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு 4 தோப்பு கரணம் போடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இனி வரும் காலங்களில் தனுசு ராசியை போல் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை யாராலையுமே வாழ முடியாது. மன உளைச்சல் கண்டிப்பாக குறையுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பம் இனிமே உங்களுக்கு வரவே வராது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நடக்காதது மாதிரி குடும்பத்தில் ஒரு சுமூகம் கண்டிப்பாக ஏற்படும். தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசியை போல் நல்லா இருக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஊரே பார்த்து பொறாமப்படக்கூடிய ராசி தாங்க தனுசு ராசி. அதனால் ஊருக்கண்ணே உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான முறையில் சூதுவாதா இருந்தீங்க அப்படின்னா உங்களை மிஞ்ச இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருக்குது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும். மாசி மாதம் தனுசு ராசியை போல் வாழ்பவர் யாருமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அமைஞ்சே தீரும். தைரியத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு, புதன் பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு. இவங்க 2 பேர் கூடவே மிகப்பெரிய கலத்திர காரகர்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு.
அதனால் சுக்கிர பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அவர் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா செல்வத்தை நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சமே தடுத்து நிறுத்தினாலும் அவர் கொடுக்கக்கூடிய செல்வ வளத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. தனுசு ராசி அன்பர்கள் தனம் நிறைஞ்ச அன்பர்களாக தான் மாற போகிறீங்க. உங்களுக்கு இருந்த கடன் தொல்லை அத்தனையுமே உங்களை விட்டு போக போகுது. கடன்காரனுக்கு பயந்து நீங்கள் ஓடி ஒளிஞ்ச காலமெல்லாம் மறைய போகுது. நீங்கள் யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவங்க அத்தனை பேரையுமே வரிசையில் நிற்க வச்சு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை தீர்க்கக்கூடிய பொற்காலமாக அமைய போகுதுங்க. மிகப்பெரிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நல்ல விதமாக நல்ல முறையில் நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட தயவு செய்து வழிபடுங்க. இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம் தான். நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு வந்த கஷ்டங்கள் அத்தனையுமே மாறக்கூடிய காலம். அதனால் தைரியத்தோட நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்களோட நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அந்த நட்பை மிகச்சிறந்த வழியில் உபயோகிச்சுக்கோங்க. அந்த நட்பை வச்சு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மேலும் எப்படி உயர்றது அப்படின்ற விஷயத்தில் அந்த நட்பை உபயோகிச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துறை யோகம் இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல் நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி உங்ககிட்ட நட்பு பரிமாறிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வரக்கூடிய காலங்கள் தான் இது. அப்பேற்பட்ட நட்பை விட்டுடாதீங்க. அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்கள வச்சு அவங்களால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிக்கக்கூடிய மிகப்பெரிய பொற்காலம் தான் இது. ஆகையால் தனுசு ராசி அன்பர்களே, உங்களோட ராசி கடன் ராசி, கடன்பட்ட ராசி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போய் தனுசு ராசி தனம் நிறைந்த ராசி, பணவளம் நிறைந்த ராசி அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தூக்கி கொடுத்து இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. வெற்றி வாகையை சூட போறீங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்களோட வெற்றியை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. 7.5 சனியே முடிஞ்சு மறு ஜென்மம் எடுத்திருக்கீங்க. புதிய பிறவி எடுத்திருக்கீங்க. சாதிக்க பிறந்தவர்கள் தான் நீங்கள். சாதிக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதை நோக்கி இலக்காக நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இலக்கை நீங்கள் அடையக்கூடிய பொற்காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு ஏகபோகமான ராஜயோகம் இருக்குங்க. அதனால் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. இறை நம்பிக்கையோட நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் மாற்றமே கிடையாது. ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.